வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா பதி டெய்லர் அண்ட் பியூட்டி. இன்னைக்கு ஏஞ்சல் டெய்லரிங்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து மிஷினில் வந்து எப்படி த்ரெட்டிங் பண்ணுறது, அதாவது மிஷினில் வந்து எப்படி வந்து நூல் மாட்டுறது அப்படிங்கிறத நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னுடைய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எப்பவும் போல் நீங்கள் வந்து த்ரெட் ஸ்டாண்டில் வந்து த்ரெட்டு வந்து போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி த்ரெட் ஸ்டாண்டில் த்ரெட் போட்டுட்டு அந்த த்ரெட்டை வந்து எடுத்து மேலே இருக்கிற அந்த ஹோல் வழியாக விட்டு இந்த பக்கமாக நீங்கள் வந்து எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து த்ரெட்டை வந்து வெளியே எடுத்துக்கலாம். ஸோ நம்ம த்ரெட் ஸ்டாண்ட்லேருந்து எடுத்த த்ரெட்டை நம்ம வந்து த்ரெட் கைட் வழியாக நம்ம வந்து நீடிலுக்கு வந்து கொண்டு போகணும். ஸோ இந்த மாதிரி த்ரெட் கைட் வழியாக வந்து இந்த மாதிரி 3 ஹோல் வந்து கொடுத்துருப்பாங்க. நான் ஃபஸ்ட்டு ஹோல்லையும் செகண்ட் ஹோல்லையும் மட்டும் நான் வந்து இந்த மாதிரி வந்து விட்டு எடுத்துக்கிறேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வழியாக நம்ம வந்து த்ரெட்டை வந்து நீடில் கொண்டு போகணும். இதுலேயும் வந்து ஒரு சின்ன ஹோல் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து மாட்டிக்கோங்க. மாட்டிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு சின்ன டென்ஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதாவது நூலுக்கு வந்து நல்ல டைட், அதாவது நூல் வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து ஒரு டென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயும் நீங்கள் வந்து த்ரெட்டை வந்து விட்டுக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா அந்த த்ரெட்டுக்கு வந்து டென்ஷன் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி வந்து 2 சின்ன பிளேட் மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த 2 பிளேட்டுக்கு இடையில தான் நீங்கள் வந்து த்ரெட்டை வந்து இந்த மாதிரி வந்து விட்டு எடுத்துக்கணும். நீங்கள் வந்து இல்லை அந்த 2 பிளேட்டுக்கு இடையில வராமல் உங்களுக்கு வந்து தப்பாக நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து லூப் அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுக்கு நேராக கீழே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன ஹோல் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஹோலில் வந்து விட்டுட்டு நீங்கள் வந்து டென்ஷன் டிஸ்க்கு வந்து நீங்கள் வந்து த்ரெட்டை கொண்டு வரணும். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இதுலேயும் வந்து 2 சின்ன பிளேட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுலேயே இன்செர்ட் பண்ணி நீங்கள் வந்து கொண்டு வாங்க. நீங்கள் இதில் வந்து ஒரு செட்டிங்ஸை வந்து நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து தையல் வந்து கரெக்டாக இருக்காது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு சின்ன கம்பி மாதிரி இருக்குது. அந்த கம்பிக்கு கீழே இருந்து தான் நீங்கள் வந்து மேலே கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு இந்த பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு சின்ன கம்பி மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து இந்த கம்பிக்குள்ளே விட்டு நீங்கள் வந்து த்ரெட்டை வந்து மேலே எடுத்துக்கலாம். ஸோ மேலே எடுத்துட்டு நீங்கள் வந்து நேராக வந்து டேக்கப் லீவருக்கு வந்து கொண்டு போகணும். ஸோ வந்து டேக்கப் லீவரில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஹோல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ஹோலில் வந்து நீங்கள் வந்து நீடில் இந்த மாதிரி விட்டுட்டு நீங்கள் வந்து நீடிலுக்கு வந்து இந்த மாதிரி கொண்டு போகணும். அடுத்தது டேக்கப் லிவர்லேருந்து நம்ம எடுத்தாச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து ஒரு கம்பி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கம்பிக்குள்ளேயும் நீங்கள் வந்து விட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து வளைவாக வந்து ஒரு கம்பி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுலேயும் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம வந்து த்ரெட்டை வந்து விட்டு எடுத்துக்கணும். எடுத்துட்டு நீடில் பாரில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதாவது ஊசிக்கு மேலே வந்து நீடில் பார் இருக்கும். அந்த நீடில் பார் பக்கத்தில் வந்து ஒரு சின்ன ஹோல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ஹோல்லையும் வந்து நம்ம வந்து த்ரெட்டை வந்து விட்டு எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து த்ரெட்டை வந்து நம்ம விட்டு எடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நீடிலில் வந்து நம்ம வந்து நூல் கோர்க்க வேண்டியது தான். ஸோ நீடிலில் வந்து நம்ம வந்து இப்போ நூல் வந்து கோர்த்துடலாம். ஸோ கோர்த்து எடுத்தாச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து மிஷினுக்கு வந்து த்ரெட்டிங் பண்ணணும். நீங்கள் வந்து இதில் வந்து ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் ஏதாவது ஒன்றில் வந்து நீங்கள் வந்து விட்டுட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து தையல் வந்து சரியாக வராது. இப்போ வந்து நம்ம கீழே பாபின் கேஸில் இருக்க நூலை வந்து மேலே கொண்டு வரணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நீடில் இருக்கிறதான அந்த த்ரெட்டை வந்து இந்த மாதிரி இழுத்து பிடிச்சிக்கோங்க. ரொம்ப டைட்டாலாம் இழுத்து பிடிக்க வேண்டாம். சும்மா நார்மலாக இழுத்து பிடிச்சிட்டு நீங்கள் ஹேண்ட் வீலை வந்து ஒரு சுற்றி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாபின் கேஸில் இருக்கிறதான நூல் வந்து உங்களுக்கு வந்து வெளியில வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க வந்து தையல் வந்து தைக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து மிஷின்ல வந்து நூல் வந்து கோர்க்கணும். ஸோ இன்னைக்குள்ள வீடியோவில் நம்ம வந்து மிஷினில் வந்து எப்படி வந்து நூல் கோர்க்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். நம்ம அடுத்த வீடியோவில் ஆரம்ப தையல் வந்து எப்படி வந்து தச்சு பழகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே போல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.